காலையில் எந்திரிச்சு லேட்டாக தான் வந்தேன். வெயில பார்த்தாவே தெரியும். அப்புறம் காலையில் தூக்க கலக்கத்திலே இந்த டீயை போட்டு குடித்தா தான் நமக்கு தூக்கமே கலையும்னு சொல்லிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டா ஒரு பக்கம் அப்படியே முட்டையை வேக வச்சுட்டேன். இந்த வேலையில் ரொம்ப கஷ்டமானது எதுனா இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது தான். ஐயோயோ அப்பா முடியலப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு உரிச்சிட்டேன். இந்த குக்கர்லேயே ஒன் பாட் சாம்பார் மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், மிளகு ஜீரகம்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் பொரியலும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அப்படியே பருப்பும் வெந்து போச்சு. அதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம எப்பவும் போல தான் தாளிக்கிறதே வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டேன். குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டால் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச கத்திரிக்காயும் இருந்துச்சு. எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சுட சுட சாப்பாடு கூட கத்திரிக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.